முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். பாதுகாப்பிற்காக சுமார் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், கூடுதல் விவரம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இருக்கக்கூடிய பசுமன் அமைந்திருக்கின்ற பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்தில் 118வது பிறந்த நாள் விழாவும் 63வது குரு பூஜை விழாவும் கொண்டாடப்படுகிறது. கடந்த 3 தினங்களாக இந்த திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இன்று அரசியல் தலைவர்கள் நேரடியாக வந்து இந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களும் தொடர்ந்து இங்கே தங்களுடைய மரியாதையை பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்தில் செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழக அமைச்சர்கள் உடன் தற்போது இங்கிருக்கக்கூடிய அந்த நினைவிடத்திற்கு வந்து மாலை அணிவித்து மலர்தூவி தன்னுடைய மரியாதையை செலுத்தி வருகிறார். குறிப்பாக இதற்காக நேற்று மதுரை வந்திருந்த முதல்வர் அங்கிருந்து வரும் வழியில் மதுரை கோரிப்பாளையத்தில் அருகே இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க சிலைக்கு அங்கு மாலை அணிவித்து விட்டும், அதே போன்று தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருதுபாண்டியர் சிலைக்கு மாலை அணிவித்தும் வழிநெடுக திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க மேலதாளங்கள் மூலம் தற்பொழுது பசுமன்னருக்கு வந்திருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8000க்கும் அதிகமான போலீசார் மாவட்டம் முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முழுவதுமாக சிசிடிவி கண்காணிப்பு, அதே போன்று வழி நெடுக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து போலீசார் சோதனை செய்துதான் உள்ளே அனுப்பி இருக்கிறார்கள். முதல்வருடன் மூத்த அமைச்சர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். உள்ளே வந்து அந்த நினைவிடத்தில் தன்னுடைய தற்போது மாலை அணிவித்து அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மலர்களை தூவி முதல்வர் தன்னுடைய மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து பசுமனை பொறுத்த அளவில் இந்த குரு பூஜை விழாவிற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கே வருவதை ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தி வருவது வழக்கம். இதனை தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து அவர் நேரடியாக மதுரைக்கு சென்று அங்கிருந்து சென்னைக்கு செல்வதற்காக நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தற்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அடுத்தடுத்த நிகழ்ச்சி நிரலை பத்தியும் சொல்லியிருந்தீங்க. தற்போது தேவரின் நினைவிடத்தில் வேறு யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், அது பற்றிய தகவல் செல்வகுமார். இந்த காலை முதலாவதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு ஹெலிகாப்டர் மூலம் நேரடியாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஹெலிபாட் தளத்தில் வந்து இறங்கி அங்கு தன்னுடைய மலர் மாலை வைத்தும் பூக்களை தூவியும் தன்னுடைய மரியாதையை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வரை தொடர்ந்து அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று டிடிவி தினகரன், காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கான நேரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்கள் நேரடியாக இங்கு வந்து தங்களுடைய மரியாதை செலுத்துகிறார். அது தவிர பல்வேறு அமைப்பினை சேர்ந்தவர்களும் இங்கு வந்து இன்றும் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறுவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலரும் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து இங்கு வந்து பாலாபிஷேகம், அதே போன்று முளைப்பாரிகளை எடுத்து வந்து தங்களுடைய மரியாதையை செலுத்தும் விதமாகத்தான் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதே போன்று கூடுதலான பேருந்துகளும் பொதுமக்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கு வந்து அஞ்சலி தங்களுடைய மரியாதையை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி, அதே போன்று பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்திருக்கிறார்கள். இந்த கட்சிகள் தொடர்ந்து அவர்களுக்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்தில் அவர்கள் தங்களுடைய மரியாதையை செலுத்தி வருகிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.